Dear 10th standard students, in exercise number 3.3 algebra, find LCM and GCD and verify f of x into g of x is equal to LCM into GCD. நம்ம கிட்ட ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பேரை f of x a function ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். f of x is equal to 21x square y. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன் f of x அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுக்கிறேன் g of x. g of x is equal to 35 into xy square. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு பேர் f of x, செகண்ட் கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு பேர் g of x. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் LCM கண்டுபிடிக்க போறேன். LCM கண்டுபிடிக்க போறேன். LCM கண்டுபிடிக்கிறது எப்படி சார்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு L டிவிஷன் போடணும். நம்பருக்கு L டிவிஷன் போடணும். 25 35 25 35 sorry 21 35 7 tables 7 3s are 21 and 7 5s are 35, right? Next 3 tables 1 5 5 tables 1 1 1 1 வர வரைக்கும் போட்டுனே போங்க. அதுதான் உங்களுக்கு LCM 7 into 3 into 5 x square x. ரெண்டுத்திலுமே x காமன். ஆனா LCM லீஸ்ட்னா மேக்ஸிமம் அதிகம் தான் பார்க்கணும். லீஸ்ட்ன்ற வார்த்தை இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் அதிகமானது பார்க்கணும். அப்போ காமனா இருந்தா அதுல அதிகமானது, அப்ப அதிகமானது எது வரப்போகுது உங்களுக்கு? x ஸ்கொயர். y ரெண்டுத்திலுமே இருக்குது, ரெண்டுத்திலும் இருந்ததுன்னா அத மேக்ஸிமம் பவர் தான் பார்க்கணும். மேக்ஸிமம் பவர் இஸ் y ஸ்கொயர். அப்போ your LCM is 7 into 3 into 5. அப்போ 7 into 3 is 21. 21 into 5, 21 into 5, answer is 105 x square y square. X square y square. But this is your LCM. Then you have to find GCD. Next entering into GCD. GCD க்கு என்ன செய்யணும்னா 21க்கும் 35க்கு L டிவிஷன் போடணும். LCM னா 1 1 வர வரைக்கும் போடணும். ஆனா GCDல ரெண்டுமே டிவைட் ஆவற வரைக்கும் தான் போடணும். ரெண்டுத்துல ஒன்னு கூட டிவைட் ஆவலனா ஸ்டாப் பண்ணிடணும். அதோட சம் வேஸ்ட். LCM கடைசி வரைக்கும் வச்சு வெளு 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 வெளுன்னு டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 1 1 வர வரைக்கும் விடவே கூடாது. ஆனா GCD பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே டேபிள்ஸ்ல டிவைட் ஆகுதுன்னா டிவைட் பண்ணணும், டிவைட் ஆனா விட்டுறணும். புரியல சார்? 21 35 எதுல வரும்? குட். 7 tables 7 3s are 21 7 5s are 35. 3யும் 5 எந்த டேபிள்ல வரும்? 3யும் 5யும் ஒரே டேபிள்ல வந்தாதான் டிவைட் பண்ணணும். இப்போ 3 டேபிள்ல 3 வரும் 5 வராது. 5 டேபிள்ல 5 வரும் 3 வராது. LCMல அதை பத்தின கவலை கிடையாது. நீ பண்ண போட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். எந்த டேபிள்ல வருதோ வரலையோ போட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். ஆனா GCD பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பரும் ஒரே டேபிள்ஸ்ல டிவைட் ஆச்சினாதான் L டிவிஷன் போடணும். ஒரே டேபிள்ஸ்ல டிவைட் ஆகல அப்படின்னா இவன் வேஸ்ட். அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அவன் ஆட்டத்திலே கிடையாது. ஏன் சார் என்ன அடிச்சீங்க அவன் கேட்பான். அவங்கள நீங்க சொல்லணும், டே நீங்க ரெண்டு பேரும் ஒரே டேபிள்ஸ்ல வரல, வந்துதான் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 இங்க 6 இருக்குன்னு வச்சுப்போம், சும்மா சொல்றேன். இங்க 3 இங்க 6. இப்போ 3 and 6 எந்த டேபிள்ல வரும்? 3 டேபிள்ஸ். அப்ப டிவைட் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே டேபிள்ஸ்ல வரலன்னா அவன் ஆட்டத்திலேயே கிடையாது. GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், கிரேட்டஸ்ட். ரொம்ப கௌரவம் பார்ப்பாரு அவரு. ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட் அவரு. லீஸ்ட் தான் ரொம்ப பிச்சைக்கார மாதிரி எல்லாத்தையும் வாங்கிப்பான். மீந்தது மீறாதது காமன் காமன் இல்லாத எல்லாத்தையும் வாங்கிப்பான். பிச்சைக்கார மாதிரி. லீஸ்ட் காமன் மல்டிபிள், ரொம்ப லீஸ்ட் ஃபில். அந்த ஃபில் எல்லாத்தையும் வாங்கிப்பான். இவர் கிரேட்டஸ்ட். நெப்போலியன் த கிரேட் மாதிரி, அலெக்சாண்டர் த கிரேட் மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவாரு. அப்ப இது வேஸ்ட். அப்ப GCDல வெறும் யார் வருவா? 7 மட்டும் தான் வரும். 7 மட்டும் தான் வரும். இதெல்லாம் வரவே வராது.
ரைட். நெக்ஸ்ட் ஜிசிடில காமன் பார்க்கணும். காமன் இருந்தாதான் ஆட்டத்திலே சேர்த்துக்கணும். காமன் இல்லைன்னா ஆட்டத்திலே கிடையாது. எல்சிஎம்ல காமன் இல்லைனாலும் ஆட்டத்துல சேர்த்துப்போம், ஆன்சர்ல எழுதுவோம். ஆனா ஜிசிடியை பொறுத்த வரைக்கும் காமன் இருந்தாதான் எழுதணும், அதுலயும் கம்மியான பவர் தான் எழுதணும். வேர்டு கிரேட், கிரேட்டஸ்ட், ஆனா ஆன்சர் கம்மியானது எழுதணும், பவர் கம்மியானதான் எழுதணும். அப்போ இது ரெண்டுத்திலயும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், ரெண்டுத்திலயும் எக்ஸ் இருக்குது. ஓகே சூப்பர். ஆனா 2 இது பவர் 1, கம்மியான பவர் தான் எழுதணும். அப்ப எக்ஸ் தான் எழுதணும். எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 1 இஸ் த லீஸ்ட் ஃபேக்ட் பவர், அதுதான் எழுதணும். அப்படியே இதுக்கு ஆப்போசிட், நம்ம லீஸ்ட் காமன் மல்டிபிளுக்கு அப்படியே ஆப்போசிட். லீஸ்ட்ல என்ன செய்வோம், காமன் இருந்தா ஹையஸ்ட் பவர் எழுதுவோம், இதுல காமன் இருந்தா லோயஸ்ட் பவர் தான் எழுதணும். அப்படியே ஆப்போசிட் வார்த்தை கிரேட்னு இருக்கும், ஆனா நம்ம கம்மியான பவர் தான் எழுதும், கிரேட்டஸ்ட். ஓகே. அதே மாதிரி y ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு, இதுலயும் காமனா இருக்கு, இதுலயும் காமனா இருக்கு. பவர் பாருங்க, இது 1 இது 2, அப்ப கம்மியான பவர் எது, y தானே. கம்மியானதான் எழுதணும், காமனா இருக்கணும், கம்மியானதான் எழுதணும் y. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இங்க z இருக்குது, அங்க z போடணுமா போடக்கூடாதா? z இங்க இருக்குது, இங்க இருக்குதா? இல்ல. காமனா இல்லைன்னா அவன் ஆட்டத்திலே கிடையாது, அங்க வரவே மாட்டான், z வர மாட்டான் ஆன்சருக்கு, z வரவே வர. அதனால ஜிசிடி போடும்போது you have to be very careful. நீங்க டிவிஷன் பண்ணும்போது ரெண்டு டேபிள்ஸ்லயும் வந்தாதான் டிவைட் பண்ணணும், இல்லைன்னா ரெண்டுத்தையும் விட்டுற வேண்டியதுதான். அதே மாதிரி லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே இருக்கணும், அதுல கம்மியான பவர் தான் போடணும், ரெண்டுத்துலயுமே இல்லைன்னா விட்டுற வேண்டியதுதான். சரி இங்கேயும் எதுவுமே காமனா இல்லை, அப்போ 1 தான் ஆன்சர். எதுவுமே உங்களுக்கு காமன் இல்லைன்னா 1 தான் ஆன்சர். ஜிசிடி 0 போடக்கூடாது, 1 தான் போடணும். எதுவுமே காமன் இல்லை சார், இங்க இருக்கிற லெட்டருக்கும் காமன் இல்லை, இங்க இருக்கிறது எந்த டேபிள்ஸ்லயும் வரல அப்படின்னா கவலையப்படக்கூடாது, 1 போட்டுருணும். ஆனா நமக்கு நம்பர்ஸ் வந்தது, 7 டேபிள்ஸ்ல வந்திருக்குது, எக்ஸ் காமன் வந்தது, ஒய் காமன் வந்தது. காமன் வரலன்னா தான் 1 போடணும், காமன் வந்திருக்குது 7xy. This is my GCD. Now I have found LCM as well as GCD. Verification. First f of x into g of x கண்டுபிடிக்க சொல்றாங்க. First problem f of x into g of x கண்டுபிடிக்க சொல்றாங்க. What is my f of x? First sum 21 x square y into what is my g of x? 35 xy square. 21 x square y into 35 xy square. அப்ப 35 into 21, 1 5s are 5, 1 3s are 3, 5 2s are 10, 1 carry, 3 2s are 6, 1 7. Answer is 735. 735. X square, door square, door 1 piece, 3 piece. Y door piece, door 2 piece, 3 piece. இதுதான் எனக்கு ரிசல்ட் நம்பர் 1. Result number 1 yaar, f of x into g of x. After finishing this, LCM into GCD கேட்டிருக்காங்க. அடுத்த sum LCM into GCD. LCM தோருக்கு பாருங்க, 105 x square y square into LCM into GCD. What's my GCD? 7xy. 105 into 7, 7 5s are 35, 735. X square over x, x cube. Y square over y, y cube. So result number 2. ரெண்டு ஆன்சர் ஈக்குவலா இருக்க பாருங்க. Yes, first answer 735 x cube y cube. Second answer 735 x cube y cube. From 1 and 2. This answer is equal to this answer. F of x into g of x is equal to LCM into GCD. அப்போ verify பண்ண சொல்லிக்கிறாங்க. Hence verified. Fine. Hence verified. Thank you.